வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக மார்கழி மாதம் முதல் வாரத்திற்குரிய பலன்களாக பார்க்கலாம். இந்த வார ராசி பலன்கள் தொடங்கக்கூடிய நாள் 17 டிசம்பர் தொடங்கி 23 டிசம்பர் வரை ஒரு பலன்களாக பார்க்க போகிறோம். தொடங்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த ஒரு திங்கட்கிழமை வரை இருக்கக்கூடிய 7 நாட்களுக்குரிய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மார்கழி மாதம் தொடங்கிய நிலையில் முக்கியமான ஒரு கிரக மாற்றம், சூரியனுடைய மாற்றம். இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மக்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான நிலை. சூரியனுடைய பாக்யஸ்தான வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை, இந்த பெயர்ச்சி அஷ்டமஸ்தானமாகிய விருச்சிகத்தில் சூரியன் இருந்தது. காலச்சக்கரத்திற்கு அனைவருக்குமே ஒரு தொல்லையான நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது 9ஆம் வீட்டில் சூரியன் மாறி இருக்கிறார். இது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் எல்லோருக்குமே ஒரு நல்ல பலனாக இருக்கக்கூடிய நிலை. ஆண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்ல நிலை. அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு ராஜகிரகமாக அரசு கிரகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக கூட இது இருக்கலாம். சோ இப்பொழுது நம்ம இந்த வாரத்திற்குடைய மற்ற கிரகநிலை மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இந்த சூரியனுடைய மாற்றம் ஒன்று மட்டும்தான் இந்த ஒரு பதிவினுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையாக கிரக மாற்றமாக இருக்க போகிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது. ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நீசமாக இருப்பது. அவர் வக்ரம் பெற்ற பிறகு சிலருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், சிலருக்கு ஏதோ ஒரு தொல்லையையும் அடையக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் சனியினுடைய பாதக வீட்டு அமர்வு, ராகு சாரத்தில், அந்த ராகு விரயஸ்தானத்தில் இருந்து இது எல்லாமே செவ்வாயுடைய பார்வையை சனி வாங்குவது, ராகுவும் செவ்வாயும் திரிகோணமாக கனெக்ட் ஆவது, மேஷ ராசிக்கு ராசிநாதன் பலவீனமாக இந்த மாதிரி நீச்ச நிலையில் வக்கர நிலையில் இருப்பது, பாதகமாகிய வீட்டில் அமர்ந்து பாதகாதிபதி சனி கிரகம் தீட்சண்யமான 3ஆம் பார்வையால் பார்ப்பது. இப்பொழுதில் இருந்தே மேஷ ராசி அவங்க 7.5 சனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத உணர்ந்து தயாராக அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது, சற்று நிதானமான மனப்போக்கை கடைபிடிப்பது நல்ல நிலையாக இருக்கும். மற்றபடி இவர்களுக்கு ஹெல்த் மட்டும் அதிக கவனமாக வரக்கூடிய நிலையாக எனக்கு தோன்றுகிறது. தொழில் ரீதியிலான நல்ல நன்மைகள், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்தில் இருந்து 9ல் இருக்கக்கூடிய சூரியன், 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், 11ல் லாபாதிபதியான சனி கிரகம் பொருளாதாரத்தை சிறப்பாக கொடுப்பார். இதில் தடை இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அற்புதமாக 12ல் இருக்கக்கூடிய ராகு சனி சாரத்தில் இருப்பது பிரமாதமான பொருள் லாபம், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம். ஆனால் சுயதொழில் நண்பர்களுக்கு அதிகமான லாபமும், பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பிரஷராக இருக்கலாம், பணியில் சற்று டென்ஷனாக இருக்கலாம். இது போன்ற சில ஒரு கவனமான நிலையாக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஓவராலாக ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலும் மட்டும் அக்கறை தேவை. இந்த வாரத்திற்குடைய பலன்கள். அடுத்து ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த வாரம் இவங்களுக்கு பாக்ய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சனி கிரகமும் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். அந்த சனிக்கு சாரம் கொடுத்த ராகு கிரகமும் அதற்கு அடுத்த வீட்டில் ஃபார்வர்டாக இருக்கிறார். அந்த ராகு நின்ற வீடு சுக்கிரனுடைய, ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரனுக்கு உச்சமாகக்கூடிய வீடு. இவர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தினால் தொழில் வளர்ச்சி, தொழிலினால் பெரிய லாபம், அற்புதமான நன்மைகள், தொழில் ரீதியிலாக மெட்டீரியல் ரக வகை ரீதியிலாக நல்ல பலன்கள். ஆனால் இவங்களுக்கு குழந்தைகள் ரீதியிலான சில ஒரு மனக்கவலைகள் இருக்கலாம். வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவில் அதிக கவனம் கொடுக்க வேண்டிய நிலை, விரயங்களில் சற்று கவனத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையையும் கண்காணிக்க வேண்டிய நிலை, இதெல்லாம் சற்று கவனமான ஒரு செக்மெண்டாக காட்டப்படுகிற கிரக நிலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம். வீடு வாகனம் போன்றவைகளால் ஏதாவது ரிப்பேரிங் செலவுகள் ஏற்பட்டால் அதை நீங்க சரியான முறையில் கண்காணித்து சரியான ஒரு மனிதர்களிடம் ஒப்படைத்து அந்த சரி பண்ணக்கூடிய நிலைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப நிதானமாக நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். சூரியன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவது, சுகஸ்தானாதிபதியாக இருந்து மறைவது, ராசிநாதன் என்னதான் பாக்யஸ்தானத்தில் இருந்தாலும் அதுவே பாதக வீடு. தேவையில்லாம உங்களை எங்கே இருந்தாவது ஏமாற்றுவதற்கு யாராவது காத்து கொண்டிருக்கலாம். சற்று கவனமான மனநிலையில் இருந்தாலே இதுக்கு போதுமான நிலையாக இருக்கும். மற்றபடி பொருளாதாரத்திற்கு, உத்தியோகத்திற்கு எல்லாமே சிறப்பான நல்ல நிலை. பணிக்கான பிரயாணங்கள், பணிக்கான அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். அற்புதமான ஒரு லாபம் இருக்கும். அதற்கு தகுந்த கடுமையான பணிச்சுமையும் இருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிநாதன் 6ஆம் வீட்டில் தொடர்ந்து இருப்பது இவர்களுக்கு பொருள் ரீதியிலாக, உத்தியோக ரீதியிலாக பெரிய வருமானம், வெளிநாட்டு பிரயாணங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆன்சைட் செல்லக்கூடிய
ஓவர்சீஸ் பிரயாணங்களாக இது பணிக்கான நிலையாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் அதற்கடுத்த வீட்டில் உள்ள ராகுவுடைய தொடர்பும் ஒரு நல்ல நிலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே அற்புதமான வளர்ச்சி. ஆனா திருமண வாழ்வில் சற்று கவனம் தேவை. சுக்கிரன் கிரகம் 5 குடையவராக இருந்து 8ல் இருப்பது தேவையான சமயத்தில் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்காமல் உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களிடம் கேட்டுட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பது. திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். முக்கியமாக மிதுனத்தில் நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவி அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதனால் இந்த பலன் இருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்தில் நன்மைகளை கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று தொல்லைகளை கொடுக்கலாம். நீங்களும் சற்று கவனமாக இருப்பது, பேச்சில் நிதானமாக இருப்பது. யாரையுமே நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவசரப்பட்டு பேசி விடாமல் அமைதியாக நகர்ந்து செல்வது மிக்க நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பணி ரீதியிலாக ரொம்ப அற்புதமான நன்மைகளை தொடர்ந்து மிதுன ராசி அடைகிறார்கள். நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் நீங்க உறுதியாக இந்த பலனை நம்பலாம். குடும்ப வாழ்வில் கவனம், திருமண வாழ்வில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் உணவின் மூலியமாக பிரச்சனைகள் வராமல் நீங்க பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதன் ஒரு திரிலோக சஞ்சாரி. இந்த வாரம் பாத்தீங்கன்னா இவங்க ராசியில் அடுத்த வீட்டில் அதற்கு 3, 4 அதிகபட்சம் 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு இந்த வீடுகளில் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டம தொல்லை இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய நீச்ச வக்ரம் பெற்ற புத்திஸ்தானாதிபதி தொழில் ரீதியிலாக ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். சிலருக்கு தொழில் பிரச்சனையாக விட்டுட்டு வேற வேலை தேடணுங்கிற எண்ணம் இருக்கலாம். சிலருக்கு புதிதாக சேர்ந்த வேலையே தேவையில்லாம இந்த வேலைக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற குழப்பம் இருக்கலாம். இது போன்ற தொழில் ரீதியிலாக பணி ரீதியிலான சில குழப்பங்களை, இந்த மன ரீதியிலான உள்ள கவலைகள், இந்த மேலே சொன்ன விஷயங்களுக்கான மனக்கவலைகளாக இருக்கலாம். சிலருக்கு பூர்வீகம் தொடர்பான கவலைகள், சிலருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அடுத்ததாக சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருப்பது நல்ல இடமாற்றம், நினைத்தது போன்ற சில பிரயாணங்கள், வீடு மாறிக்கொள்வது, வாகனம் வாங்கிக் கொள்வது, இது போன்ற நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு 6ல் மறைந்திருக்கக்கூடிய சூரியன் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனம். குடும்ப வாழ்வில் அக்கறையோடு இருப்பது, ஒரு சின்ன அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதுமான நிலையாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்திற்கு இது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். 2 குடையவர் 6ல் இருப்பது, அந்த சூரியன் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டிற்குடைய குரு கிரகம் பிரமாதமான நிலையில் கடக ராசிக்கு இருப்பது ஒரு நல்ல ஒரு லாபமான தொழிலை நோக்கிய விஷயமாகவே மாறுகிறது. கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சற்று பொறுமையை கொடுத்து சோதித்து நல்ல விஷயமாகவே அலைன் ஆகும் அப்படிங்கறத நீங்க தைரியமாக நம்பலாம். சில தாமதங்கள் அஷ்டம சனியினால் கடக ராசிக்கு காட்டப்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சிறிது சனி சாரம் வாங்கிய நிலையில் பொறுமையை சோதிப்பார். அப்படிங்கறதுனால நீங்க அமைதியாக இருப்பது, பதட்டத்தை தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும். இருக்கக்கூடிய பிரசன்ட் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய நிலையும், மனதை தளர்வாக வைத்துக் கொண்டாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாக நடப்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிநாதன் இந்த மாதம் மாறக்கூடிய நிலை இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்காக, இவங்களுடைய சிம்ம ராசியுடைய அதிபதியாக சூரியன் இருந்து 5ஆம் வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறார். புத்தியில் அதிகமான எண்ண ஓட்டங்கள், நிறைய விஷயங்களை நோக்கிய சில தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்ல, அது மாதிரியான சூழலாக இவங்களுக்கு இருக்கலாம். இவங்களுடைய தொழில் ரீதியிலான சில குழப்பங்களாக, தொழில் ரீதியிலான சில கவலைகளாகவும் அது இருக்கலாம். குரு கிரகம் 10ஆம் வீட்டில் வக்கரமாக இருப்பது தொழிலுக்கான சில அதிக விரயங்களை நினைத்த கவலையாக, தொழிலை எப்படி சரி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமாக கூட இந்த புத்திஸ்தானத்தில் அமர்ந்த ராசிநாதன் சூரியன் கிரகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கலாம். சுக்கிரன் கிரகம் இவங்களுக்கு 6ல் இருப்பது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், நீங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்க திருமண வாழ்வில் சற்று கவனம் தேவை. ஆனால் பணியில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, உத்தியோகத்தில் நினைத்த காரியத்தை ஜெயிக்கலாம். நீண்ட நாள் விஷயங்கள் எல்லாமே தடை நீங்கி பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். சனி கிரகமும் உங்களுக்கு சாதகமாக 6ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பது திடீர் தனப்பிராப்தி, திடீர் வெளிநாட்டு யோகங்கள் எல்லாமே மெட்டீரியல் லாபங்கள், உத்தியோகம், தொழில் ரீதியிலான விஷயங்களாக மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அது வளர்ச்சியான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. 7ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். 2ல் இருக்கக்கூடிய கேத்து கிரகம் சந்திரன் சாரத்தில் செல்வது சிலருக்கு ஃபேமிலி மேல ஒரு ரொம்ப கோபங்கள், இந்த வாழ்க்கையை நம்ம பிரிந்து விட்டாலே
தவறில்லையோ அப்படிங்கிற அளவிற்கு கூட சில மனநிலையில் சில நாட்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ராசிக்குள்ளே சந்திரன் வரக்கூடிய காலமாக இந்த ஒரு வாரத்தில் இருப்பதனால் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, சூரிய வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் போன்ற சில விஷயங்கள், இல்லைன்னா யோகா போன்ற சில விஷயங்களை செய்வது மிகுந்த பலன்களை, முக்கியமாக கேது சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் செல்லும் பொழுது உடனடியான ஒரு மன ஆறுதலையும் டக்கென்று கண்ட்ரோல் ஓவர் யுவர் மைண்ட் கிடைக்கக்கூடிய நிலையை நீங்க உணரக்கூடிய காலமாக இது இருக்கும். எல்லாவற்றிலும் சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கூட உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது, 7ல் வரக்கூடிய ராகு, ஜென்மத்தில் வரக்கூடிய கேதுவாக இருப்பதனால் நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில பிளசண்டான மெமரிஸ், பிளசண்டாக இருக்கக்கூடிய சில அந்தந்த நிமிடங்களை வாழ்வில் ரசிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும், நீங்க அதை பழகுவது ரொம்ப நல்ல நிலை. கடந்த காலத்தில் இருப்பது இல்லைன்னா எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவது, இதை நம்ம தவிர்க்க வேண்டும். இது முக்கியமாக பெரிய பிரச்சனைகளை கடந்து ரொம்ப ஒரு மோசமான தசா புத்தி, 7.5 சனியெல்லாம் கடந்து வந்தவர்களுக்கு தெரியும் பிரசன்ட் லைஃப்ல இருப்பது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான நிலை அப்படிங்கிறது. அந்த நிலையை சிம்ம ராசி ஆல்ரெடி அடைந்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பதிவை பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக பிரசன்ட் லைஃப்ல நீங்க இருக்கும் பொழுது நிறைய கான்சியஸாக கோபங்களை குறைக்கலாம், குடும்ப வாழ்வை பாதுகாக்கலாம், நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு விஷயமாக அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசியுடைய ராசிநாதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானமாக இருப்பது இது ஒரு தொல்லையான நிலை. வீடு கொடுத்த கிரகமும் அந்த வீட்டிற்கு பாதக நிலையில் இருப்பது, சற்று எந்த விஷயத்திலும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சிலருக்கு கையில அதிக பணப்புழக்கம் கிடைத்து திடீரென்று நினைத்த ஒரு வீட்டை நீண்ட நாள் பிளான் செய்து கொண்டிருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டியை நோக்கிய அந்த விஷயமாக வாங்கி கொள்ளலாம். கடன் வாங்கி மேற்கொண்டு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கடன்களும் வாங்கி கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நிலை அதிக கன்னி ராசிக்கு இந்த வாரம் இந்த கிரக நிலைகளால் உணர்த்தப்படுவது ரொம்ப நல்ல நிலை. 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய ராஜயோகாதிபதி, உங்களுக்கு பாகியாதிபதி. ஒரு பெரிய மன நிம்மதி, வாழ்க்கை துணையால் பெரிய யோகம்னு சொல்லலாம். ஆண்களுக்கு உங்களுடைய மனைவியால் அதிர்ஷ்டம், குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் தட்டி கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத குழப்பங்களை நினைத்து நீங்களுமே பாஸ்ட் லைஃப்ல நடந்த நினைவுகளால் மன உளைச்சல் அடைவதற்குரிய வாய்ப்பாக இது இருக்கும். சற்று மனதை கட்டுப்படுத்துவது, பழதை நினைத்து பழைய விஷயங்களை நினைத்து தேவையில்லாத குழப்பம் அடைவதனால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு உணர்வது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பிரசன்டாக இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட்டுக்கு உங்க மனதை நீங்க எடுத்துக்கொண்டு வருவது, அது ரொம்ப முக்கியமான நிலை. இது மைண்ட் என்ன செய்யுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணும்பொழுது மட்டும்தான் இதை நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் ஓரளவிற்கு பழகிவிட்டாலே வாழ்க்கையில எளிதாக நம்ம ரொம்ப டஃப்பான காலகட்டத்தை கூட, கிரகநிலைகளை கூட கடந்து விடலாம். ஸோ நல்ல இடமாற்றம், பணியில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி, நீண்ட நாள் பணியில் இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு நீங்கக்கூடிய நிலை சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ஒரு நல்ல நிலையாகவே காட்டப்படுகிறது. எதற்கும் கவலைப்படாமல் நீங்க இருக்கக்கூடிய வாழ்வை ரசிக்க பழகுவது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி நாதன் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதனால் நிறைய இடமாற்றத்தை சில நண்பர்கள் அடையக்கூடிய நிலையாக இருக்கும். பணிக்காக சிலர் இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். 5ல் ரொம்ப அற்புதமான சனி கிரகமும், அந்த சனியும் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராகுவும், அற்புதமான குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, அதனால் மனதில் மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய வாழ்வில் ஒரு வருமான உயர்வு, அவர்களுக்கு முன்னேற்றம். இந்த ராசி நண்பர்களுக்கும் நல்ல ஒரு பணி வளர்ச்சி, பூர்வீகத்தின் தெய்வ அனுகிரகத்தினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாமே குழந்தைகளால் ஏற்படும். தனக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தினால், பணி ரீதியிலான ஒரு நன்மைகளால் இவங்களுக்குமே மனதில் மகிழ்ச்சியாக இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கிரகம், இவங்களுக்கு பாகியாதிபதி 2ல் இருப்பது தந்தையோடு ரிலேஷன்ஷிப்ல சற்று கவனம் தேவை, தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. ஆனால் தந்தையால் இவங்களுக்கு சில லாபங்கள் ஏற்படும், வெளிநாட்டு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். 3ல் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியிலேயே புதன் கிரகம் இருக்கிறார். இவர்களுக்கு சற்றும் ஆகாத அஷ்டமாதிபதி இந்த ராசியிலேயே இருப்பது, அவரே 11 லாபாதிபதியாகவும் இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு ஏதோ ஒரு சுற்று வழியாகவே இந்த விஷயங்கள்
திரும்ப திரும்ப ஒரே வளையத்தில் பட்டத்தில் சுற்றி கொண்டு வருகிறோமோ அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஏற்படுவது போலவே கிரகநிலைகள் தொடர்ந்து இவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் அர்த்தாஷ்டம சனி முடியவில்லை. சனி கிரகம் 5ல் மாறினாலும் இவங்க மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த ஒரு வாரத்திற்கு முக்கியமாக 3ஆம் வீட்டில் இவங்க ராசிநாதன் உச்சமடையக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் வாழ்க்கை துணைக்கு எல்லாமே ஒரு உயர்வான நிலையாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறிது இரிட்டேஷன் கொடுக்கலாம். வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கையை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் உங்களை அறியாமல் நீங்க எதேர்ச்சியாக சொன்னால் கூட ரொம்ப அதிகார தோரணையில் சொல்வது போன்ற ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம். சோ நீங்க இன்னும் பணிவாக ஒரு விஷயத்தை குடும்பத்தில் சொல்ல பழகுவது நன்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது போன்ற நிலையில் தான் சில சமயங்களில் நம்ம எல்லாமே மாட்டிக்கொள்கிறோம். ஒரு ஜோதிடராக நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை காமெடியாக வெளியில் சொல்வதனால் பலருக்கு பயன்படும் அப்படிங்கறதுனால இது சொல்வதில் தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ குடும்ப வாழ்வை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக நம்ம இறங்கி போவது, 2 படி இறங்கி போவது எதுவுமே தப்பில்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய ராகு கிரியேட்டிவான சைட்ல இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான கிரியேட்டிவிட்டி கொடுப்பார். அதே சமயம் ஓவர் திங்கிங் மூலியமாக மன ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதகமும் இது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குரு கிரகம் பெரிய பிரச்சனைகளை எதுவும் கொடுக்கவில்லை அப்படின்னாலும் உள்ளூர் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். இவங்களுக்கு பாக்யஸ்தானத்திற்குரிய 9ஆம் அதிபதி. நீண்ட நாட்கள் கழித்து இவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு அதிர்ஷ்டத்திற்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். தந்தைக்கு லாபம், தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் ஆரோக்கியத்திற்கும் எதிரிகளோடு ஒரு புதிய உறவாக நீங்க புதிதாக உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 6க்குடையவர் 2ல் இருந்தாலே எப்பவுமே பாத்தீங்கன்னா உணவினால் ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலை, இல்லைன்னா பேச்சினால் எதிரியாக சிலரை நம்ம மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலை. முக்கியமாக திருமண வாழ்வில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய ராசிக்கு நம்ம வரிசையாக பார்த்து விட்டோம். முதலில் மிதுன ராசிக்கு சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 6ல் மறைந்திருக்கிறார். சோ அது போன்று தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை 7ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் இருப்பதனால் சில குழப்பங்களை கொடுக்கலாம். சோ ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த வாரம் உங்க மனைவியோடு நீங்க சண்டை போடாமல் இருப்பது, அவங்க ஏதாவது கோபத்தில் பேசினாலும் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிநாதன் வக்கரமாக இருந்தாலும் இவர்களுக்கு 2 வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல பலன் தான். 6ல் இருப்பது இவங்களுக்கு அற்புதமான பணி வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையிலேயே இருப்பது போன்ற ஒரு நிலைதான் நான் பார்க்கிறேன். வருமானமும் நல்ல ஒரு திருப்திகரமான வருமானம் இவர்களுக்கு வர தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். 7.5 முடிந்து பல நாட்களுக்கு பிறகு ஓரளவிற்கு இவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. குரு கிரகம் ரிஷபத்திற்கு சென்ற பிறகு இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த பயிற்சிகள் மேலும் இவர்களுக்கு நன்மை அளிக்கும், தைரியத்தை அதிகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ல் மறைந்திருக்கக்கூடிய புதன் நேரடியாக உங்க வாழ்க்கை துணை. சோ மறுபடியும் அந்த பாயிண்ட் ப்ரூவ் ஆகிவிட்டது. திருமண வாழ்வில் உங்களோட ஸ்பௌஸாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடாமல் இருப்பதற்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்க செய்வது நல்ல நிலை. இது வாக்குவாதமாக இருந்தால் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல சார் இயல்பாகவே உங்களோட பணிக்காக பிரிந்து சென்றால் இது ஒரு நல்ல பிரிவாக பரிகாரமாக இது மாறிவிடும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிநாதன் ஃபார்வர்டாக 2nd ஹவுஸ்ல இருக்கிறார்னு சொல்லலாம். ஆனாலும் இது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்காமல் நீங்க எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா இது பிரச்சனை பண்ணாது. ஒரு நாள் நம்ம ஏதாவது நம்மளோட ரொட்டீன் விஷயங்களை ஸ்கிப் பண்ணால் கூட அது காத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை போல சுகஸ்தானத்திற்கு பாதகமாக இருப்பதனால் இது சற்று ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. 7ல் இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் கிரகமும் வக்கரமாக இருப்பது, இது புதனோடு திரிகோணமாக இணைந்திருப்பது, இது எல்லாமே சற்று 6ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சற்று ஆரோக்கியத்தை உங்களை டார்கெட் பண்ணுவது போன்ற நிலையாக இருப்பதனால் அலட்சியம் இல்லாமல் நீங்க ஓவராலாக கவனமாக இருப்பது. ரத்த அழுத்தம் தொடர்பான ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவீடுகளினால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது தொடர்பாக இங்க எல்லாமே முன்னேற்பாடாக இருப்பது. அவங்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல இந்த வாரம் நீங்க ஆரோக்கியத்தை ரத்த அழுத்தம் பார்த்துக் கொள்வது, இல்லைன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பார்த்துக் கொள்வது, இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். மற்றபடி சூரியன் கிரகம் உங்களுக்கு 12ல் மறைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி மறைந்திருப்பது நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனையில் ரொம்ப முதிர்ந்த வயதில்
சூப்பர் சீனியர்ஸாக 80+ இருக்கிறவங்க சற்று ஆரோக்கியம், ஆயுள் ஸ்தானத்தில் கவனம் தேவை. மற்றபடி இது விபரீத ராஜயோகம் ரீதியாக திடீர் தனப்பிராப்தி கொடுக்கலாம். திடீர் வெளிநாட்டு பிரயாணங்களால் யோகம், வாழ்க்கை துணையுடைய திடீர் பிரயாணங்கள், வெளிநாட்டு யோகங்களால் குடும்பத்தில் மெட்டீரியல் லாபங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கிறது. சற்று பயந்து இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு பயந்து இருப்பது, சட்டிலாக இருப்பது, உங்களுடைய வளர்ச்சியை வெளியே காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய காலம் வரை பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்ப ராசியிலேயே சனி கிரகம் இருக்கிறார். இவர் எங்கிருந்தாலுமே விரையாதிபதி அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புரிந்து கொள்ளலாம். விரயஸ்தானத்திற்கும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய இந்த சனி ராசியிலேயே அமர்ந்து 3ஆம் வீட்டை பார்ப்பது திடீரென்று சில தைரியம் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையும், திடீரென்று தைரிய குறைபாடு ஏற்படக்கூடிய நிலையும் இவர்களுக்கு கொடுக்கலாம். இவர்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் கிரகம் பணியில் திடீரென்று சில ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ரீதியிலாக பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. சுயதொழில் நண்பர்களுக்கும் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று அதிக எச்சரிக்கையோடு இருப்பது, முக்கியமாக பணியில் இருக்கிறவங்க வேலையை விட்டுவிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. 2ல் இருக்கக்கூடிய ராகு இன்னும் 2-3 மாதங்களில் அவர் 2ல் இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இறங்கி மாறிவிடுவார். சோ வருமானம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, இதே வருமானத்திற்கு இதே பேக்கேஜுக்கு வேற வேலை கிடைக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இல்லையா? இது ரொம்ப யதார்த்தமான நிலை. ஆனா அதிகமான நண்பர்களுக்கு இந்த ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக தான் கர்மா நிறைய கிளென்ஸ் ஆவதை நான் பார்க்கிறேன். சோ இந்த காலகட்டத்திலிருந்தே பணியில் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து தாழ்வாக இருக்கணும் அப்படின்னா கூட லையிங் லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற அனுசரித்து செல்வது தவறில்லை அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய இந்த கேது கிரகமும் உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். எதிலுமே அலட்சியம் இருக்க வேண்டாம், எதிலும் நிதானம் அப்படிங்கறத நீங்க மறக்க வேண்டாம். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு மெயினாக மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தந்தை ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், குழந்தைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பூர்வீகம் பற்றிய சில குழப்பங்கள், ஏதோ ஒரு மன உளைச்சல், மன ஆரோக்கியத்தில் தொடர்ச்சியாக சில சிக்கல்கள், குடும்ப வாழ்வை நினைத்த சில குழப்பங்களாக இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ல் இருக்கக்கூடிய கேதுவும் வேறு இவர்களுக்கு ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. புத கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை, தாயாருடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு காலகட்டம். 10ல் இருக்கக்கூடிய சூரியன் உத்தியோக ரீதியிலான பெரிய மாற்றங்கள், பெரிய வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போன்ற சில விஷயங்களில் நீங்க அப்பியர் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த சூரியன் 10ஆம் வீட்டில் தனுசு ராசியில் மார்கழி முடியும் வரை இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதன் மூலியமாக சில பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலமாக இது அமையும். 12ல் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் மட்டுமே போதும் உங்களுக்கு ஏதோ ஒரு மன ஆரோக்கிய குழப்பங்கள், விரயங்களை நினைத்த கவலைகள், மேலே சொன்ன 5ஆம் வீடு தொடர்பான சில குழப்பங்கள், 7ஆம் வீடு தொடர்பான சில இரிட்டேஷன்ஸ், இது போன்ற நிலையில் மீனராசி இருப்பது, எதை நினைத்தும் நீங்க கவலைப்படாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக நான் சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் கிரகங்கள் அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு தவறுவதில்லை. நம்ம கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை. அமைதியாக உங்க வேலைகளை பார்த்துவிட்டு முடிந்தவரை மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் செய்வது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனிக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட சில ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை கொடுக்கலாம். எல்லோருமே உங்களுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் ஆரோக்கியம், குழந்தைகளை கண்டிப்பது, கண்காணிப்பது, தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், இதில் எல்லாமே மீனராசி சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தோன்றுகிறது. நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி, தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.